வைஜெயந்தி, நான் சொல்றது கேளுங்க. கிரிஜாவை விட்டுருங்க. இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. இதுக்கப்புறம் உங்க வழிக்கே வர மாட்டா. அவளை விட்டுருங்க. ஏய், நீ வாயை மூடிட்டு போத்துருக்கா. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இவளை ஒவ்வொரு தடவை விட்டு விட்டுதான் இவ ஓவரா போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவளை விட முடியாது. ஈஸ்வரி, வா சீக்கிரம் வா. உன் அத்தை என்ன பண்றாங்கன்னு பாரு. ஈஸ்வரி, இதுல நீ தலையிடாத. இது எனக்காச்சு இவளுக்காச்சு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அத்தை, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல ஈஸ்வரி, நீ எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தலான்னு பாக்காத. நான் இவ மேல கொலை காண்டில் இருக்கேன். இவளுக்கு இன்னியோட ஒரு முடிவு கட்டாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? ஏய் வைஜெயந்தி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்ன விட்டு. என்னடி ஈஸ்வரிய பார்த்தது சவுண்ட் விடுறியா? அவ உனக்கு சப்போர்ட் பண்ணா விட்டுருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யார் சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன்டி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அபி வயித்துல இருக்கிற கருவை நீ கலைக்க பாப்ப. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ பேசாம ஈஸ்வரி. எனக்கு இந்த விஷயத்த நீ ஏன் சொல்லாம விட்ட? அபி எனக்கு மெசேஜ் பண்ணா. இல்லனா இந்த விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கோம். அபி சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். இவளை நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவ அபியோட கருவை கலைக்க பார்த்தது உண்மைதான். ஆனா இவ அதை செய்யறதுக்கு முன்னாடியே நான் போய் தடுத்து இவளுக்கு செவல்லையே நல்லா 2 அறையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். போதும் தே, இவளை விட்டுருங்க. செத்த பாம்பை எவ்வளவு வாட்டி தான் அடிப்பீங்க? இல்ல ஈஸ்வரி, இல்ல. இவ செத்த பாம்பே இல்ல. இவ விஷம் இருக்கிற பாம்பு. இவ நம்மள கொத்தாம விட மாட்டா. அதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவளை இதுக்கப்புறம் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. போன தடவை வந்து சாட்டையால அடிச்சிட்டு போனதுக்கே இவ திருந்தி இருக்கணும். ஆனா இவ திருந்தல. இத்தனை நாளா அபிய கொலை பண்ண முயற்சி பண்ணா. ஆனா இப்ப அவ வயித்துல வளர்ற குழந்தையே அழிக்க பாத்திருக்கா. இவளை இனிமே உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. அதனாலதான் நான் அதுக்கான ஏற்பாடோட வந்திருக்கேன். அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி, இங்க பாரு. அத்தை, என்னத்த இது? விஷயம் ஈஸ்வரி, ரொம்ப கடுமையான விஷயம். இவளை இதுக்கப்புறம் உயிரோட விட்டு வச்சா நம்ம வம்சத்தையே இல்லாம அழிச்சிடுவா. அதனாலதான் இந்த விஷத்தை கொடுத்து இவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். அப்பதான் நீயும் அபியும் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும். ஏய் வைஜெயந்தி, என்ன கொன்னுடுவியா நீ? என்ன கொன்னுட்டு நீ உயிரோட இருந்துருவியா? நீ விஷத்தை காட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? சாவுக்கு பயந்தவ இல்லடி இந்த கிரிஜா. அப்படியா? இப்பவே இந்த நிமிஷமே இந்த விஷத்தை குடிச்சிட்டு ஒளிஞ்சு போடி. என்ன கொன்னுட்டா இவங்க சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? நான் செத்ததும் பேயா வந்து இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுவேன். இவங்க வயித்துல வளர்ற குழந்தைகளையும் அழிப்பேன். பாத்தியா ஈஸ்வரி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ எவ்வளவு திமிரா பேசுற பாத்தியா? இவ திருந்த மாட்டா. இவளை நாம மன்னிச்சு விடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. செத்தாலும் பேயா வந்து உன்னையும் அபியையும் உங்க குழந்தைகளையும் அழிப்பன்னு சொல்ற இவளுக்கு நாம இனிமே இறக்கமே காட்டக்கூடாது ஈஸ்வரி. ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இவ திருந்தவே மாட்டா. விஷத்தை கொடுத்து இவளை கொன்ற வேண்டியதான்.